மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? வார தொடக்கம் 4-5 தேதிகளில் 6ஆம் இடத்துல ஒரு ஒளி வருது. புதிய ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, திருப்தி இல்லை உங்கள் ஜாதகப்படி. புதிய வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். வேலையில் பிரச்சனைகள் இருந்தால் தீரும், கடன்களும் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சுபக்கிழமை. அடுத்து 6-7 தேதியில் 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வருவார். ஏற்கனவே உங்களுக்கு குரு மிதுன ராசியில் இருக்கு, இங்கே சந்திரன். அப்போ குருச்சந்திர யோகம் ஏற்படும். குருச்சந்திர யோகம் என்ன பலன் அப்படின்னா, இல்லறம் சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேலே ஒரு கல்யாணத்தை செஞ்சு பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வரும். முதல் ஜாதகத்தை எடுக்கணும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஜாதகத்தை எடுக்கணும், வெளியில் கொடுக்கணும், கல்யாணத்துக்கு ஒரு பொருத்தத்தை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வயசுக்கு தகுந்தவாறு வரும். அதே மாதிரி நமக்கு எதிர்படுற உபரம் 7ஆம் இடம். அன்றைய நாளில் நமக்கு எதிர்படுற உபரம் 7ஆம் இடம். வேலைக்கு செல்கிற இடம், வியாபாரத்துக்கு செல்கிற இடம், ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், இது பூராமே எந்தவித சச்சரவும் இல்லாமல் நல்லா நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை வரும், பிள்ளைகள் மேன்மை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து வார கடைசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சந்திராஷ்டமம். அப்போ நடு அமைப்புக்கு வர சந்திரன், ஒளி நிறையாவும் இல்லை, தேய்விரையும் இல்லை அப்படிங்கிற அமைப்பில் நடு அமைப்பில் வருவார். 8ஆம் இடம் வரும்பொழுது முக்கியமான முடிவுகளை, அதாவது இன்று இல்லாட்டாலும் நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஒரு வாரம் சென்று கூட செஞ்சுக்கலாம், அவசியம் இல்லை இப்பொழுது அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் தள்ளி வைக்கலாம். இன்றைய நாளுடைய அம்சமாக நமக்கு எதிர்காலத்துக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது தட்டாமல் நல்ல ஹோரைங்கிறது நமக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஓரையில் நம்ம சிந்தனையை செலுத்தி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இப்போ சந்திராசிரமம் பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக தராது. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக கூடாது, இப்போதைக்கு வேண்டியதில்லை. சிறு தூர பயணம் கூட அது நன்மை தராது. போகிற இடத்துல கவனமாக இருக்கணும். ஏதாவது பொருள்கள் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த சந்திராசிரம தனத்தில் பயணப்படுற எல்லாத்துக்குமே மிதுனராசி என்பவர்கள் பூராமே சந்திராசிரமம் தடுக்காது, கெடுக்காது. அப்படி சொன்னால் ஜோசியம் இல்லை, அவங்க ஜாதக அமைப்புப்படி அதுதான் பலன். கோல்சாரம் அடிப்படை விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம். சரி, ராசியிலே குரு இருக்கு, வாரம் பூரா இந்த வருஷம் பூரா ஜூன் மாதம் 2 வரைக்கும் இருப்பார்ல, ஒரு வருஷமா ராசியில் இருந்தார்ல, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் இருக்கீங்கன்னு சொல்லிடலாம். பலவீனமானவர்கள் கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னு நமக்கு சொல்லிடலாம். ராசியில் கூட 5ஆம் இடம் பார்ப்பார், அதிர்ஷ்டம், குழந்தைகள் அமைப்பில் பெரிய கெடுபலன்னு சொல்ல முடியல. 7ஆம் இடம் கல்யாண அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புலையும் இந்த கோல்சாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் மிதுன ராசியில் எல்லாரும் திருமணம் நடந்திருக்குமா, உங்கள் தசாபுத்தி படி தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். திருமண அமைப்பில் ஒரு குறைகள் இருந்தால் கூட அது நீங்கக்கூடிய அமைப்பு. ஜூன் வரைக்கும் ராசியில் இருக்கிற குரு அற்புதமாக பலன் கொடுப்பாரு. ஒரு சிறு அறிவுரை என்ன சொல்லணும்னா, 10ஆம் இடத்துல செவ்வாய் சனி. செவ்வாய் சனி எந்த பாவகத்தில் இருக்கோ கெடுக்கும். அந்த அந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து சொல்லணும். செவ்வாய் சனி சேர்ந்தாலும் கெடுக்கும்னு சொல்லக்கூடாது. அப்போ 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தொழிலில் கவனமாக இருக்கணும். சிறு தொழில் புரிஞ்சாலும் ஒரு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அறிவுரை.